ஸோ ஒரு வழியாக புனிலேருந்து கோஹிமா வந்துட்டேன். ஸோ கோஹிமா சிட்டி நாகாலாண்டோடைய முக்கியமான ஒரு பகுதி இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இந்த கோஹிமாக்கா நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் பயணம் பார்த்திங்கன்னா சவால் நிறைந்த பயணங்கள் தான். ஸோ சாலைகளாக இருக்கட்டும், நான் போகிற வழிகளாக இருக்கட்டும், ரோடுகளாக இருக்கட்டும், சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த சவால்களை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய பயணத்தை நான் செய்யணும். ஸோ தெரில, ஏதோ டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, லாரி குறுக்கே முறைக்கே நிற்குது. ஸோ அது குறிப்பாக நீங்கள் சொல்ல போனால் இந்த மிஷினரி ஊழியங்கள்ன்றது அதுவும் பெரிய ஒரு சவால் நிறைந்த ஊழியங்கள். மிஷினரி ஊழியன்றது பெரிய சவால். ஊழியனாலே சவால் தான். அது குறிப்பாக இந்த மிஷினரி ஊழியங்கள் இல்லை இது மாதிரி அப்போஸ்லர் ஊழியங்களை பவுல் செய்த ஊழியங்கள், ஆதி காலங்களில் அப்போஸ்லர் செய்த ஊழியங்கள் இப்படிப்பட்டதாங்க. அவங்க பயணம் பண்ணாங்க, ஒவ்வொரு இடங்களில் திருச்சபை எழுப்பினாங்க, போன இடங்களில் சுவிசேஷம் அறிவித்தாங்க, மக்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரில ஒரு கடினமான ஒரு ஊழியம். ஸோ இந்த ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு நாளும் நான் சவால்களை சந்தித்து தான் இருக்கணும். ஸோ அந்த சவால்களை சந்தித்து தான் ஒவ்வொரு நாளும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்காக இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை இந்த பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்தில் உங்களை முடிந்த உதவிகள் கட்டுமே செய்யுங்க. ஏன்னா போகிற இடங்களெல்லாம் அநேக ஊழியங்கள் காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, அநேக தேவைகள் ஒரு பகுதியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு, ஆனாலும் ஆண்டவர் நான் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரு. ஒரு பெரிய கிருபை அவருடைய இறக்கங்களால சொல்ல முடியும். ஸோ குறிப்பாக நான் சொல்லும்போது, இந்த பயணத்தை குறித்து நான் சொல்லும்போது, இந்த பயணம் மிகவும் சவால் நிறைந்த ஒரு பயணம். எனக்கு அதுக்கடல ஒரு கால் வருது. பிரைஸ் காட், உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா புனியிலேருந்து, அதாவது மணிப்பூர்லேருந்து சென்னைக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். சென்னைன்னு சொல்வதோட கேரளான்ற சொல்லுவாங்க, அப்படி தான் என்னோடய ட்ராவல் ஜேர்னி இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 3500க்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸ் அட் ஸ்ட்ரெச்சாக நான் ட்ராவல் பண்ணுறேன். அதை தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் எப்படி ட்ராவல் பண்ணேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எந்தெந்த மாநிலங்களை கிராஸ் பண்ணுறேன்ற அந்த ஃபுல் டீட்டெயிலான வீடியோவை ஸோ இந்த நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதிகாலை வேளை மார்னிங் டைம் வந்து இந்த புனி, அதாவது மணிப்பூர்லேருந்து என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் பல நாட்கள் தங்கியிருந்தான்ற ஊழியம் செய்வதற்கான கிருபையும் வாய்ப்பையும் கொடுத்தாரு. இங்கே ஊழியம் முடியலை. ஸோ திரும்பமாக இந்த இடத்துக்கு நான் கடந்து வருவேன். மற்ற இடங்களெல்லாம் சவுத்துலலாம் ஊழியங்களெல்லாம் முடித்து விட்டு திரும்பமாக நான் ஸோ ப்ரைஸ் கார்டு அவங்க பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வேலையிலையும் ஸோ இன்றைக்கி என்னோடய தூரம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயணம் பண்ணுற தூரம் வெகு தூரம் எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி. ஏன்னா இந்த ஒரு 4-5 நாட்களில் எனக்கு ஒரு சவால் தான். ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் பெர் டே நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த ஆரம்பிக்கிற ஊழியம், இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த பயணம் அப் டு வர சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஸோ என்னோட ஒவ்வொரு நாளும் பயணம் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் நிறைந்த பயணங்கள் தான். சேலஞ்ச் இல்லாமல் அந்த ஊழியங்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு சேலஞ்சும் இருக்கும். அந்த ஒவ்வொரு சேலஞ்சுகளை ஃபேஸ் பண்ணி தான் ஊழியங்களை செய்கிறது ஒவ்வொரு நாளுமே. ஸோ குறிப்பாக ஊழியன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஊழியன்னு பார்த்தாலே அது பெரிய சேலஞ்ச் தான். அந்த ஊழியங்களில் மிஷினரி ஊழியம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. அந்த மிஷினரி ஊழியங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தல ஊழியங்கள், இதெல்லாம் ஆதி திருச்சபைகளில் ஆதி அப்போஸ்தல நாட்களில் அவங்க செய்த ஊழியங்கள் தான். ஸோ ஒவ்வொரு நாளும் பயணங்கள், சுவிசேஷம் சொல்கிறது, ஜெபிக்கிறது, அந்த மக்களை அந்த மக்களுக்கு சரியான வழிகளை, பாதைகளை நம்ம காமித்து கொடுக்கறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறது, இயேசு நன்மை குறித்து சொல்கிறது, அந்த மக்கள் வந்து பாடுகளில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், கவலைகளில், பிசாசுடைய போராட்டங்களில் இப்போ அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சாக இருக்கும் அந்த ஒரு மக்கள். ஸோ ஆனால் ஆண்டு மக்களை கொண்டு வர, ஆத்து மக்களை கொண்டு வர, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ நாட்கள் இந்த பகுதியில் தங்கியிருந்த ஊழியங்களை செய்து அநேக ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் பண்ண முடிந்தது, அநேக ஆத்மாக்களுக்கு ஜெபம் பண்ண முடிந்தது. ஸோ ஆண்டோடைய அது ஒரு சுத்த கிருபைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அது ஒரு சேலஞ்சாக எனக்கு இருந்தாலுமே ஆண்டவர் நான் ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஊழியங்களை செய்கிறதுக்கு ஸோ கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைன்னு தான் சொல்லுவேன் இந்த ஊழியங்களை எனக்கு செய்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறேன்னா இந்த கோஹிமாவில் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ கோஹிமா வந்து நாகாலாண்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி. ஸோ கோஹிமா வந்து ஒரு சிட்டி. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த மலைகள் தான். ஸோ மழைக்காலங்கள் குளிர்காலம் முடிஞ்சு இப்போ மழைக்காலங்கள் கொஞ்சம் ஆரம்பிக்குது. இன்றைக்கு காலமாக மழை அடிச்சிருக்குது. ஸோ இப்போ நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். இப்போ மழை கிடையாது. மழை இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பட் ஆண்டவருடைய கிருபை தான், அவருடைய இறக்கங்கள். ஸோ இன்றைக்கி என்னுடைய ட்ராவலில் ஆண்டு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ என்னுடைய ஜெப பயணத்தை குறித்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ஜெபிக்கிற பயணம் கிடையாது, இது சுவிசேஷ பயணம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது, ஜெபம் பண்ணுறேன், சுவிசேஷம் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் என்னோட ப்ரேயர் ஜேர்னி தான். அநேக நேரங்களில் ஜெபிக்கிற ப்ரேயர் ஜேர்னி சொல்லி ஒரு பழகிட்டேன். ஆக்சுவலி ப்ரேயர் ஜேர்னி கிடையாது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுவிசேஷ பயணம், தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, தேசத்தினுடைய மாற்றுதலுக்காக ஒரு எழுப்புதல், பெரிய ஒரு கிருபை, ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா நாகாலாண்டில் பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மணிப்பூரான ஒரு காலத்தில் பயங்கரமான எழுப்புதல் வந்து போகுது. அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷனரிகள் மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்த போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பின்வாங்கி போன ஒரு நிலைமை, அதாவது குளிர்மில்ல அனலமில்ல குளிரலாம்ன்ற ஒரு சூழ்நிலை அந்த மக்கள் இருக்காங்க. பின்மாற்றம் அடைந்து போன ஜனங்கள், இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மக்கள் திரும்பமாக ஆண்டுக்குள்ளாடி வரணும், பெரிய எழுப்புதல் இந்த நாகாலாந்து மக்கள் பார்க்கணும். ஸோ அதுதான் ஒரு வாஞ்ச ஒரு பாரம். ஸோ மழை காலமாக இருக்கனால ரொம்ப கடினமாக இருக்குது இன்றைக்கி என்னுடைய ட்ராவல்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டார்க்கு ஸ்கைஸ், கருமேக கூட்டங்கள் தான் இருக்குது.
ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக், ஆக்சுவலி மெயின் சிட்டியானால டிராஃபிக் ஒன் வே தான் ரோட்ஸ், இதில் 2 வே ரோட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இது மழைனால ரோட்ஸ் எல்லாம் எப்படி தான் இருக்கும், ஹில்லி ரோட்ஸ் எல்லாம் எப்படி தான் இருக்கும். ஸோ சில இடங்களில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும், சில இடங்களில் ஃப்ரீ இருக்காது. பட் அதெல்லாம் தாண்டி தான் அந்த ஊழியங்களை செய்யணும். ஆனால் ஆண்டோட கிருபை, ஆண்டோட இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்திட்டு இருக்காரு, இனி என்னை நடத்துவார், தாங்குவார், பலப்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது அப்படின்ற ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ என்னோடய பயணங்களுக்கு இதை பார்க்குறது மட்டும் இல்லை, என்னோடய பயணங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த பயணம் மிகவும் கடினமான ஒரு பயணம். ஸோ ஒவ்வொரு நாள் ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தணும். பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கி நிலைமை நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்குது சூழ்நிலை பாருங்கள். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு சாதமாக மாற்றுகிற ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ பனிக்கட்டி விழுது பாருங்களேன். என் ஃப்ரெண்டெல்லாம் அது வெள்ளை தெரியும் பாருங்கள், அது அவ்வளோ பனிக்கட்டி தான். ரோடு இந்த மலைப்பகுதியில் இருக்கிற ரோடு. ஸோ எனக்கு கிருபையாக இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு இடத்த கொடுத்தாரு, டக்குன்னு மழை இந்த இடத்துல புகுந்துட்டேன். ஸோ ஆனால் ட்ராவல் பண்ணுறது இந்த மலைப்பகுதியில் ரொம்ப கஷ்டம், கடுமையான மழை. ஸோ கண்டிஷன் பாருங்கள், ஏன்னா ரோடு பிளாக் ஆகிடுச்சு, இந்த இடம் பிளாக் ஆனதுனால க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் அவ்வளோமே, தண்ணி அவ்வளோமே ரோட்டில் போகுது. ஸோ இன்றைக்கி சரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி என்னோடய ஜேர்னி. ஸோ ஆலங்கட்டி மழை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன். அது எல்லாமே பனிக்கட்டியாக விழுறது பாருங்களேன், அவ்வளோ பனிக்கட்டியாக விழுது பாருங்கள் அந்த இடம் எல்லாமே. ஸோ இன்றைக்கி ரொம்ப கடினம், இன்றைக்கி என்னோடய ஜேர்னி ரொம்ப கஷ்டம்தான் இன்றைக்கி. ஸோ இந்த தண்ணி அவ்வளோமே கீழே போகுது. அவர் வீட்டுக்கு போகிறனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை க்ளீன் பண்ணுறாரு. பாவம் அந்த மக்களுடைய சூழ்நிலை பாருங்களேன். அந்த தண்ணி அவ்வளோ கீழே போகிறனால எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே போயிடும். அந்த தண்ணி அவ்வளோ அந்த வீட்டுக்குள்ளே போயிடும். கீழே நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே போயிடும். ஏன்னா ஆலங்கட்டி மலை இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரோடு அவ்வளோமே பனிக்கட்டியாக விழுந்து கிடக்குது. ரோடு பூரா பனிக்கட்டியாக விழுந்து கிடக்குது, பெரிய பெரிய பனிக்கட்டியாக வருது பாருங்களேன். ஸோ ப்ரைஸ் காட். வருத்தப்பட்டு பாரம். ஸோ ப்ரைஸ் காட். ஸோ சரியான மழை. ஸோ அந்த மழையில் தான் ட்ராவலு. ஸோ மழையில் என் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால தான் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ மழை இப்போ ஓரளவு செட்டில் ஆகிருக்குது. ஸோ இந்த மலைப்பகுதியில் மலைப்பகுதியில் மழை அடிச்சிட்டாலே பெரிய சிக்கல். ஏன்னா அந்த மண் சரிவு ஏற்படும். மண் சரிவுனா ரோடு பிளாக் ஆயிரும், அப்புறம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ மழை ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ நீ 2-3 நாட்கள் கிட்டத்தட்ட நான் வந்து அதிகமான கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும் இந்த ட்ராவலில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பைபிள் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், வருத்தப்பட்ட பாரம் சுமக்க என்னிடத்தில் வாருங்க, பரிசுத்த வேதத்திலேயே சொல்லுது. ஆண்டு சொல்ல வருத்தப்பட்ட பாரம் சுமக்கவர்களே என்னென்னை வாருங்க. ஸோ நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை ஆண்டு சமூகத்தில் போகும்போது தான் அதோட விடுதலை பார்க்க முடியும். ஸோ என்னோடய பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் ஆண்டோடைய கருத்தில் தான் அதை கொடுக்குறேன். ஆண்டவர் இவ்வளோ பாடுகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த போராடி இந்த பிரயாணத்தில், இதுவும் ஆண்டோட கருத்தில் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ அற்புத நிச்சயக்கிற ஆண்டவர் இன்றைக்கி ஜீவித்து கொண்டு இருக்கிறாரு. அவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பாடுகளையும் மாற்றுவார். என்னுடைய போகிற வழிகள் எல்லாம் எனக்கு சாதமாக இருக்காது, ஆனால் போகிற வழிகளை சாதமாக இல்லாட்டாலும் அந்த வழிகளை எனக்கு சாதமாக ஆக்கி கொடுக்குற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்ஸு, லாரி எல்லாமே சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஞ்சரஸாக வரும். ஆனால் அதில் எல்லாம் எனக்கு ஆண்டவர் எனக்கு துணை நின்று என்னை பாதுகாக்கிறாரு. ஸோ என்னை பாதுகாக்கிற தேவன் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? என்னை வழி நடத்துகிற தேவன் உங்களை வழி நடத்த மாட்டாரா? ஸோ மலை மீது இருக்கிற பட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மீது ஒரு சர்ச்சு, ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சு மலை மீது இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து மிஷனரிகள் சில வருடங்களுக்கு முன்பதாக, ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் வந்து இந்த மலைப்பகுதியில் வந்து ஊழியர்கள் செய்தால் இன்னைக்கு இவ்வளோ ஊழியர்கள், இன்னைக்கு இவ்வளோ திருச்சபையில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் மறுதலிட்டு போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க, பின்மாற்றம் அடைந்து போகிற ஜனங்களாக இருக்கிறாங்க, இயேசுவை தூஷித்த ஜனங்களாக இருக்கிறாங்க, இயேசுவை விட்டு விலகின ஜனங்களாக இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக ஜெபிப்பது யாரு? இந்த மக்களுக்காக சுவிசேஷம் சொல்கிறது யாரு? இந்த மக்களுக்காக எழுப்புதலுக்காக ஒரு ஜெப எழுப்புதல் இந்த பைதில் வரணும், ஒரு சுவிசேஷம் எழுப்புதல் வரணும். தேவனுக்கு பயந்துபடுற ஜனங்களாக இந்த மக்கள் மாறணும். ஸோ அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஒன்றெல்லாம் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். இதோட பயணத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் தான் உங்களை நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா எந்த பாவியும் கெட்டு போய் தேவனுடைய சித்தமானது அல்ல, எல்லா பாவியும் ரட்சிக்கப்படணும். ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளை வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தடவை திரும்ப மழை ஆரம்பிச்சிருச்சு. என் கேமரா நான் யூஸ் பண்ண முடியாது, கேமரா நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ என்னோட ஊழியர்களுக்காகவும் இந்த படங்களுக்காக
ஜெபித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம தேசத்தில் செய்யணும். ஸோ என்னுடைய பயணம் ஏதோ ஒரு டிராவல் கிடையாது, ஏதோ ஒரு இந்த பட்டணங்கள் போகிறாங்களா பைக்கில், அப்படி ஒரு டிராவல் கிடையாது. ஒரு சுவிசேஷ பயணம். ஆதி காலங்களில் திருச்சபையில் அப்போ சில நாட்கள் எப்படி அதை செய்தாங்களோ அதே மாதிரி தான் போகிற இடங்களெல்லாம் சுவிசேஷம், போகிற இடங்களெல்லாம் ஜெபத்தை தொடர்ந்து செய்துட்டு வரேன். என்னை ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒரு அழகான வசனத்தை பார்க்குறேன். சங்கீதம் 91 11 இங்கிலீஷில் வாசிக்கிறேன். For he will command his angel concerning to guard you in all your ways. எப்படி ஒரு அற்புதமான கர்த்தர் தன்னுடைய தூதரில் அனுப்புவார் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. அதான் இந்த இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, அந்த சைடில் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஸோ கர்த்தர் என்னுடைய தூதரில் அனுப்புவார், என்னுடைய பயணத்தில் என்னுடைய பாதுகாப்பார். அவருடைய தூதரில் என்னோட இருக்கிறதுல எனக்கு இவ்வளோ கிலோமீட்டர்கள் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 அதிகமான கிலோமீட்டர்கள் பயணித்து ஊழியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பலன் தான், கர்த்தர் கொடுத்த கிருபை தான். அவர் மட்டும் இந்த கிருபை எனக்கு பலனை கொடுக்கலன்னா இவ்வளோ ஊழியங்களை செய்திருக்க முடியாது. ஸோ இது சுத்த அவனுடைய கிருபை தான். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த சில நேரத்தில் நான் ஆசைப்படுறேன். ஸோ லாரிகள் ஹைவேல நிற்கிறேன், ரொம்ப டேஞ்சரஸு. ஒரு வகையில் த்ரோட் பெயின் தொண்டை வலி ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா தொடர்ச்சியான ஜபம் ஆரம்பிச்சுட்டு. ஸோ ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கணும், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியங்கள் தாங்குறவங்க வரணும், அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியங்கள் தாங்குறவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒரு அழகான வசனத்தை பார்க்குறேன். சங்கீதம் 91 11 இங்கிலீஷில் வாசிக்கிறேன். For he will command his angel concerning to guard you in all your ways. எப்படி ஒரு அற்புதமான கர்த்தர் தன்னுடைய தூதரில் அனுப்புவார் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. அதான் இந்த இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, அந்த சைடில் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஸோ கர்த்தர் என்னுடைய தூதரில் அனுப்புவார், என்னுடைய பயணத்தில் என்னுடைய பாதுகாப்பார். அவருடைய தூதரில் என்னோட இருக்கிறதுல எனக்கு இவ்வளோ கிலோமீட்டர்கள் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 65,000 அதிகமான கிலோமீட்டர்கள் பயணித்து ஊழியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பலன் தான், கர்த்தர் கொடுத்த கிருபை தான். அவர் மட்டும் இந்த கிருபை எனக்கு பலனை கொடுக்கலன்னா இவ்வளோ ஊழியங்களை செய்திருக்க முடியாது. ஸோ இது சுத்த அவனுடைய கிருபை தான். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த சில நேரத்தில் நான் ஆசைப்படுறேன். ஸோ லாரிகள் ஹைவேல நிற்கிறேன், ரொம்ப டேஞ்சரஸு. ஒரு வகையில் த்ரோட் பெயின் தொண்டை வலி ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா தொடர்ச்சியான ஜபம் ஆரம்பிச்சுட்டு. ஸோ ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கணும், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியங்கள் தாங்குறவங்க வரணும், அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியங்கள் தாங்குறவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். छुट्टी हो गया, कल छुट्टी हो गया। गवर्नमेंट स्कूल है। आपकी क्या क्लास है? कौन सी क्लास है? आपके साथ मैं हेलमेट है, आपका हेलमेट है, देख। मैं कन्याकुमारी। जरा ना चर्च की सेवा के लिए आए, चर्च में मीटिंग है ना, सब मीटिंग के लिए आए। चैनल का नाम क्या है? गेट गॉस्पेलिंग। गेट गॉस्पेलिंग मीन्स गेट गॉस्पेलिंग है मेरा यूट्यूब चैनल। ஸோ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸோ இது ஆசாமில் இருக்கிற ஒரு பகுதி, கார்பியங்குளம்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதை தாண்டின ஒரு பகுதி தான். ஸோ பிரிட்ஜு வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எந்த பகுதின்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக ஆசாம்குள்ளே தான் இருக்கிறேன், பட் ஹைவே கிடையாது. இப்போ தான் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த பகுதியில் நான் இது வரைக்கும் நான் ஊழியம் செய்தது கிடையாது. இப்போ நிச்சயமாக இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறதுக்கான்று வழிவாசலை திறந்து கொடுப்பார்ன்றதை நம்புகிறேன். ஸோ நிறைய முஸ்லீம் மக்களை பார்க்குறேன் இந்த பகுதியில். ஸோ என்ன டாமினேட் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தெரில எனக்கு ப்ராப்பராக. இங்கே ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குது. ரோடை பாருங்களேன், ரோட்டுக்கு கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூரம் இப்படி போகணும்னு தெரியலையே. ரைட், குட். ஆப்போசிட்லேயே வராங்களே. सर मणिपुर से। मणिपुर से अभी सिलीगुड़ी से भुवनेश्वर से नेल्लूर, विजयवाड़ा, नेल्लूर से चेन्नई,
इधर से गए थे क्या? हाँ उधर से आ रहा है। उधर में आएंगे यूपी में ना गाजियाबाद उधर से आएंगे उधर से मणिपुर आएंगे तो मणिपुर के पास उधर नीचे जाएंगे रेस्ट देना पड़ेगा थोड़ा थोड़ा अभी पूरा रनिंग में चलो चलो ओके थैंक्स सर ஸோ ஏகப்பட்ட செக்கப் இதுக்கு முன்னாடியும் ஒரு செக்கப் பண்ணாங்க இது ரெண்டாவது செக்கப் ஆக்சுவலி எனக்கு ஸோ ஃபஸ்ட்டு செக்கப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க நீங்கள் மிஷினரி அவங்க ஐடி கார்டை காமிங்க நீங்கள் பாஸ்டர் ஐடி காமிங்க நம்மளே நமக்கு ஊழியத்துக்கே பேர் கிடையாது இதில் எங்கே ஐடி கார்டை காமிக்கிறது ஸோ அது ரொம்ப குடைச்சலை கொடுத்தாங்க ஸோ இது ரெண்டாவது செக் போஸ்ட்டு ஸோ இங்கே நிறைய ட்ரக்ஸு க்ராஸ் ஆகும் பார்டரில் ஸோ அதனால தான் இவ்வளோ செக்கப்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஆசாமில் இருக்கேன் ஆக்சுவலி ஸோ பார்டர் கிராசிங்கில் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை ஒவ்வொரு இடங்கள்லையும் ஸோ ஒவ்வொரு நாள் ட்ராவல் எனக்கு அது ஈஸியானது கிடையாது அவ்வளோ கஷ்டங்கள் நான் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு தான் இந்த ஜேர்னியை செஞ்சுட்ருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு நாளும் நான் ஃபேஸ் பண்ணுற அந்த டாஸ்க் இருக்கு பாருங்கள் அந்த சேலஞ்ச் இருக்கு பாருங்கள் அது ஒவ்வொரு நாள் இருக்கும் சில நேரங்களில் நான் பேக்கில் கட்டியிருக்க அந்த லக்கேஜ் எல்லாமே அவுந்துடும் ஸோ அதெல்லாமே நான் வந்து திரும்ப கட்டி திரும்ப கட்டி ஸோ அந்த ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சு பயங்கரமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஸோ ஆனால் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் அந்த எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஊழியத்தை செய்கிறேன் ஏன்னா சாதா ஊழியம் பண்ணுறது டிஃபிகல்ட்டு மிஷினரி ஊழியம் பண்ணுறது டிஃபிகல்ட்டு ஸோ இந்த மாதிரி ஊழியங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஏன்னா போகிற இடங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 751 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணேன் 751 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது அது ஈஸியான டாஸ்க்கே கிடையாது அது இந்த பைக்கில் ஆனாலும் ஆண்டரை நான் வழி நடத்தணும் எனக்கு பலப்படுத்தணும் ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் என்ன ஊழியங்களுக்கு அது ஜெபித்துக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ஊழியங்களுக்கு ஒரு மினி ட்ரக்கு தேவைப்படுது ஸோ பொலேரோ பிக்கப் மாதிரி உள்ள ஒரு ட்ரக்கு தேவைப்படுது ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக பிரைஸ் காட் சரி आपका सफर शुरू हो गया कहाँ से आ रहा है मैं कन्याकुमारी से आए कन्याकुमारी से कन्याकुमारी से मणिपुर में ना मणिपुर आए हैं मणिपुर से आ गया ऑल इंडिया टूर मारेंगे अकेला हाँ अकेला बहुत बड़ा टूर है हाँ हाँ नाम देखा है आपका जो यूपी के अंदर वेडिंग देख के हम बोलता है जो बाहर का आदमी होगा शायद हाँ हाँ कोई पता पूछना है ना तो ना खाने का कोई इधर तो खाने का तो यहाँ में नहीं मिलेगा सामने नहीं मिलेगा ठीक है आइए ठीक हो सिलीगुड़ी जा रहे हैं सिलीगुड़ी आए हैं दे दो मेरा भाई है आपका नाम क्या है नाम क्या है नाम क्या है अशरफ हुसैन आपका भाई है घूमने जाएंगे और क्लास कितना है दो में ஸோ என்னுடைய ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள் தான் ஃப்ரெண்டில் போகிற ஆட்டோ என்ன கொண்டு போகுது பார்த்தீங்கன்னா தேயிலை தான் எடுத்துகிட்டு போகுது ஸோ தேயிலை நம்பி வாழ்கிற மக்கள் தேயிலை தோட்டத்தை நம்பி வாழும் மக்கள் தான் இந்த பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க ஸோ ராசாவுடைய ஒரு பாயிண்ட் தான் ஸோ இது வந்து டார்ஜிலிங் சிலிகுரி உட்பட்ட பகுதியில் வருது இது கொசுபோக்கு அந்த ரோட்டில் போகிறது ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா
happy to see all the people. And today is my ride is not going to finish, but the continuous journey, because this is the purpose I came, because I have a meeting in the Chennai, in the south part of India. So I came from Manipur to the Nagaland, then Nagaland to Siliguri to the Bengal, then Bengal to Bhubaneswar, Siliguri to Bhubaneswar, to the Orissa, then Orissa to I came to the Rajahmundry, that is in Andhra Pradesh. Right now I was moving to the Vijayawada, meeting two people from there. Then after that I moved to the Chennai. So I think hardly I was crossed 3,000 kilometers. I think so, 3,000 kilometers. The continuous travel. I want to thank to the God. It is the mercy of the God for our meetings. I was traveling nearly 3,000 kilometers. On the way I meet some of the people also. It's a wonderful time in my journey. So everything is by the God only, because without the plan of the God I can't do anything. So God is doing such a wonderful things. I believe that one. Praise God. Right now keep going on. Hallelujah. ஸோ ப்ரைஸ் லார்ட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 2-3 நாள், அதாவது கடந்த திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் பார்க்குற இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸான இந்த பயணம், அதாவது சென்னையில் வந்து ஒரு ஊழியத்திற்காக நான் சென்னையில் ஒரு கூட்டத்துக்காக வரேன். ஸோ ஊழியத்திற்காக நான் வரேன். ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் இருந்து. ஸோ என்னுடைய ட்ரெயின் புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அங்கேருந்து ட்ரெயினில் வரலான்னு சொல்லிட்டு, ஆனால் ட்ரெயின் என்ன ஆகி போச்சுன்னா டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகலை. அது எனக்கு பெரிய ஒரு இதாகவே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், சரி பைக்கில் போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது என்னுடைய இஷ்டமாக இருக்கக்கூடாது, என்னுடைய இஷ்டமாக இருக்கணும், என்னுடைய திட்டமாக இருக்கணும், நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா மணிப்பூர்லேருந்து என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன். நாகாலாந்து வந்தேன், டிமாப்பூர் வந்தேன், அங்கே 1 டே ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்புறம் அங்கேருந்து நேராக சிலிகுரி வந்தேன். சிலிகுரியில் வந்துட்டு அப்புறம் சிலிகுரியிலேருந்து எனக்கு புவனேஸ்வர் ஏன்னா வரணும். மீன்ஸ் ஒரிசாவில் ஏதாவது ஒரு இடத்துல ஹால்ட் ஆகலான்னு நினச்சேன். ஸோ அங்கே எனக்கு அங்கே புவனேஸ்வர்லேயும் ஒரிசாலையும் ஆட்டு வழி திறந்து கொடுத்தாரு தங்குறதற்கு. ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும்னா, நான் அந்த சிலிகுரியில் வரும்போது அந்த பாஸ்டருடைய வீட்டில் நான் தங்கணும். ஸோ போகும்போது அவருடைய தெருவில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி பார்த்தேன். லாரி பொதுவாக பார்த்தேன், எந்த வண்டியை பார்த்தேன் நம்பர் பிளேட்டை பார்ப்பேன். நம்பர் பிளேட் பார்த்தா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. ஸோ அப்போ நான் நினச்சேன் அவனுடைய சித்தம் தான் தமிழ்நாடு போகிறது, அவனுடைய சித்தம் தான் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஆண்டு ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். ஸோ அதனால தான் ஆக்சுவலி ஆண்டுடைய திட்டம் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட ட்ராவல் பண்ண முடியாது. இது ஆண்டுடைய சுத்த கிருபை, ஆண்டுடைய திட்டம் தான் நான் ஒவ்வொரு நாள் ட்ராவல் பண்ணுறது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து அப்புறம் புவனேஸ்வர் வந்தேன். அங்கே அப்புறம் புவனேஸ்வர்லேருந்து அப்படியே ராஜமன்றி நேரத்துக்கு ஆக்சுவலி இங்கே தங்குறதுக்கான பிளான் கிடையாது. ஸோ அந்த பாஸ்டர் சொன்னார், வந்துட்டீங்க தங்கிட்டு போங்க தயவுசெய்து எங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு. சரி அப்படியே தாங்கினேன். ஏன்னா நான் 2022 இந்த இதே ராஜமன்றில் இந்த பாஸ்டர் சந்திக்கும் போது அவங்க அவ்வளோ ஒரு ஏழ்மை கோலத்தில் ஒரு சரியான ஒரு இது கிடையாது. ஆனால் அந்த 2022 வந்து அவங்களுக்கு ஜெர்மனி பிற்பாடு ஆண்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தாரு. சபைகள் வளர ஆரம்பிச்சு, சபைகள் கெட்டுறாங்க. அது ஒரு சபைகள் கட்டப்படாத திருச்சபை சபை கட்டுறாங்க. ஆண்டு பெரிய அற்புதத்தை செய்தாருன்னே சொல்லலாம். ஸோ இப்போ எங்கே போகிறேன்னா விஜயவாடாவில் எனக்கு 2 போதரில் சந்திக்க வேண்டிய இருக்குது. அதுக்கு பிற்பாடாக என்ன நைட்டு நான் சென்னை போய் சேர்ந்துருவேன். ஸோ என்னுடைய ட்ராவல், என்னோடய பயணத்தை குறித்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு நாள் பயணமே என்னுடைய சுத்தமான ஆண்டுடைய திட்டங்கள், ஆண்டுடைய தரிசனம், ஆண்டுடைய திட்டம் மூலமாக தான் ஒவ்வொரு நாள் என்னுடைய பயணத்தை நான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் ஜெபிங்களை நான் சொன்ன மாதிரி இந்த இடைவிடாத ஒரு ஜெப பயணம் இது. ப்ரைஸ் காட். என்னோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ இருக்குது. ஸோ இங்கே பாம் ட்ரீ ரொம்ப ஃபேமஸ். டொபோக்கா லீவ், அதாவது புயலையும் இந்த இடத்துல அதிகமான பயிரிடுவாங்க. அதே மாதிரி இந்த பாம் பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைட்லேயும் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் இந்த இதில் ராஜமன்றி இது தேவர்பள்ளி மெயின் ஏரியா, தேவர்பள்ளி ஏரியாவுக்கு வாடி வர ஏரியா இது. ஸோ இந்த ஆந்திர பிரதேஷுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ஊழியர்களுக்காக, என்னுடைய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிரைஸ் காட். Coming from Gajrwala, near to Delhi. Where are you going? I was going to Kanyakumari. Oh, on the small bike? Yeah. So Gajrwala to I went to Manipur, and from Manipur I went ஸோ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என் பைக்கை ஸ்டாப் பண்ணி வாங்க ஒரு டீ சாப்பிட போகலான்னு போட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஹைவேல எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க.
ஆனால் நம்மளா ஸ்டாப் பண்ணோம்னா அது ஆண்டோடைய கிருபை தான் அப்படின்னு சொல்லணும், ஆண்டோடைய தயவு தான் சொல்லணும். ஸோ என்ன ஒரு டீ ஷாப்புக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக்கை நான் ஃபாலோ பண்ணி இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னுடைய ஜேர்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது சரி, ஸோ இப்போ நான் அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது சரி, ஆண்டவர் எனக்கு அதனதன் காரியங்களுக்காக அதனதன் தேவைகளுக்காக ஆண்டவர் எனக்கு பலரை இதே மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த டீ கடையில் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அந்த ஆந்திராவில் இருக்கிறாங்க. ஸோ இது ஆந்திர பிரதேஷில் ராஜமன்றின்ற அந்த பகுதியில் தான். ஸோ என் பைக்கை ஸ்டாப் பண்ணேன். நமக்கு இறங்குறதே கஷ்டம் பேக்கில் லக்கேஜில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ டீ ஷாப்புக்கு போகிறேன். பார்ப்போம் அவங்க என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே மாதிரி ஆண்டு எனக்கு வழியில் ஆண்டு எனக்கு ஆட்களை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, உங்கள் ட்ராவலுடைய உத்தேசம் என்னது, இதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்றது கேட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்னுடைய ட்ராவல் காரியங்கள் எல்லா விஷயத்தையும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். எனக்கு டீ என்ன வேணும்னு கேட்டாங்க. டீ வேணும், தண்ணி வேணும், டீ வேணுன்ட்டு, ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் டீ வேணுன்ட்டு அதுக்கு ஒரு டீ ரெடி பண்ணுறக்கூடியே எனக்கு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. அந்த தண்ணி பாட்டில் கொடுத்த உடனே நான் அடுத்தது டீக்கு ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போ டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட பேசும்போது எப்படி ட்ராவல் பண்ணுறத காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது அவருடைய பயணத்தை குறித்து, நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான காரியங்களை குறித்து எல்லாவற்றையும் அவனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் எனக்கு ஆண்டு போகிறவழியில் எனக்கு மற்ற தேவையில் எனக்கு சந்திக்கிறாரு, யாராவது எனக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க, யாராவது எனக்கு இது பணம் கொடுக்குறாங்க, யாராவது எனக்கு இது தவிர இடங்கள் கொடுக்கும்போது. ஸோ அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் கிடையாதுன்றாரு, ஒரு ஹிந்து சகோதரன் தான். பட் என்னுடைய கதைகளை கேட்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காமிச்சார். இட்ஸ் அ கிரேஸ் ஆஃப் த காட். ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆண்டவருடைய எப்படி எனக்கு ஆட்களை அந்தந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்குறதும் காரியங்கள் எல்லாமே. ஸோ அநேக விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். ஸோ உங்கள் ஒய்ஃபு அந்த நேரத்தில் எனக்கு அந்த டீ ரெடி பண்ணுறது அப்படி சொல்லி அந்த ஆர்டர் கொடுத்து அந்த டீ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை அந்த சுருங்கிய நேரத்துக்குள்ளாடி அவங்களோட எனக்கு ஷேர் பண்ண முடிந்ததில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ ப்ரைஸ் காட். This is the pole for my mobiles and the tracking device and everything now. So I will use the things. So tracking my mobile. Sometimes I clip my mobile in here. Sometimes my mobile I clip in here. Where did you bought this one? I need to buy this one. This is I got it and I think I purchased it in Jharkhand. Jharkhand. Yeah. Okay. So through my bike also I can share a lot of stories to the lessons to the people also now. So lot of people wants to travel but economic. ஸோ எல்லாம் பேசின பிற்பாடாக எனக்கு பாருங்கள், எனக்கு டீ, பிஸ்கட்டு, ஒரு வாட்டர் பாட்டிலு இதெல்லாமே எனக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ என் பக்கத்தில் வந்து என் கையில் ஒரு 500 ரூபா கொடுத்து சொன்னார், இது உங்கள் பெட்ரோலுக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் கேட். Sign off. Let me know your blog. ஸோ 500 ரூபா காணிக்க, பிஸ்கெட்டு, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இது போகிற வழியில் ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு நான் இது கொடுப்பேன், தண்ணி பாட்டிலையும் இதையும். நம்ம இந்தியா ரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அது குறிப்பாக இந்த ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா அதிக ஆட்கள். ஸோ ஒரு முதியவர், நான் உங்களுக்கு காமிக்கிறேனே, ஒரு முதியவர் கிடக்கிறாரு ரோட்டில். அவருக்கு இந்த தண்ணி பாட்டில் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். पानी पियेंगे? क्यों इधर से रोड से सही है? अब कहाँ से आएंगे? अब इधर ही है। पियो पियो पानी पियो। தமிழ் மாலும் है? தமிழ் எங்கன்னு வந்தீங்க? சாப்பிட்டீங்களா?
ஆ ரோக்கோ कवर रखा कवर 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 இது சாப்பிடுவீங்களா இது சாப்பிடுவீங்களா ஸோ என்கிட்ட இருந்த டேட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு என் ட்ராவலுக்கு வாங்கி வச்சுருந்தேன் டேட்ஸு இதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா பயங்கரம் செடிக்கு வந்து சரிங்க ஸோ ரோட்டுக்கு சைடில் அடுத்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்தேன். எனக்கு ஏற்கனவே அவங்க ஒருத்தாங்க தண்ணி பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்க. அந்த மனிதனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நாங்கள் இருந்தாப்புல ஜோமனோமா ஆண்டவரே, அந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறோம். அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் आएंगे इधर एक मिनट पानी पड़ गया पानी बिस्किट है पानी है आपका पास पानी होती नहीं बस हाँ ठीक है அவருக்கு தண்ணி வேண்டாமா பிஸ்கட் மட்டும் போதுமா हाँ उधर तक क्रॉस करो देखो देखो चलो 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 आओ 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 ஸோ அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த மனநாள் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு. ஸோ தண்ணி கொடுத்தேன், தண்ணி வேண்டாட்டாரு, பிஸ்கட் மட்டும் போதுன்ட்டாரு. சரி பிஸ்கட்டை கொடுத்தாச்சு, ஜோம் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வழியில் எனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, எனக்கு ஆர்டர் என்ன கொடுக்குறாங்களோ அது மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்கு ஒரு அந்த பிரதர் 500 ரூபா கொடுத்தாரு பெட்ரோலுக்கு. கிருபை, தட்ஸ் a grace of the
ராஜாவே நன்றியோடு நான் உமை பாடுவேன் என்னேசு ராஜாவே எனக்காக நீர் செய்த நன்மைகள் இன்னும் நன்றி சொல்லுவேன் எனக்காக நீர் செய்த நன்மைகள் இன்னும் நன்றி சொல்லுவேன் விலையேற பெற்ற நன்மைகள் என் வாழ்க்கையை மாற்றியதையா விலையேற பெற்ற நன்மைகள் என் வாழ்க்கையை மாற்றியதையா செய்த நன்மைகள் Start to record. Then after that, whenever getting the time, I'll download everything on my mobile. I'll edit it on the mobile only. As a single man, I was maintaining all the social medias. Every message I want edited. Every post I post. Everyday Bible verses, everyday short videos I post. Good luck, in brother Alex. everything. The God bless single you. things, everything I do. Awesome. So that through the social media, I can meet nearly 5 to 6 lakhs people every day, every month. 5 to 6 lakhs people through the social media, and physically that right now what I'm doing. Wow. So the two corners I'll keep there. May God go with you, brother, and His presence be with you, and may His face shine upon you. 25 prayers, 25 Amen. prayer team. Amen. Okay. வாய் பேசாதவர் நினைக்கிறேன். ஸோ இந்த அதிகாலை வேலையில் இந்த ஹைவேல பார்க்க முடிஞ்சது. தனிப்படல கொடுத்தேன். சிவந்த மன்னர் அற்புதங்கள் செய்வார் என்ற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும். ரோட்டில் நிறைய பேரை நான் பார்ப்பேன். டெய்லி நான் கால் பண்ணும்போது ஏகப்பட்ட ஆட்கள் நான் பார்ப்பேன். மனநல பாதிக்கப்பட்டவங்க, முதிர்ந்தவங்க. ஸோ சென்னை வந்து சேர்ந்துட்டேன். கிட்டத்தட்ட இவ்வளோ தூரங்கள் இவ்வளோ நாட்கள் ட்ராவல் பண்ணி மணிப்பூரில் இருந்து ஸ்ட்ரெச் தான் அப்படியே கண்டினியூஸாக டெய்லி ட்ராவல் பண்ணி இன்னைக்கு சென்னை வந்து சேர்ந்துட்டேன். என்னோட கிருபையினால்